பரிசேயனுடைய 22 காரியங்களை நாம் சிந்திக்கலாம். பரிசேயன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு 3 கூட்டத்தார் யூத பிரிவிலே இருந்தார்கள். ஒன்று பரிசேயர், மற்றொன்று சதுசேயர், மூன்றாவது கூட்டத்தை பைபிளில் சொல்லலை, ஆனால் டிக்ஷனரியில் இருக்கு எசனேயர் அப்படின்னு ஒரு குரூப். 3 கொஞ்சம் கொஞ்சம் கொள்கை வித்தியாசங்கள் உள்ளவர்கள். பரிசேயர்கள் தேவ ஆவி உண்டு என்றும் தேவ தூதர்கள் உண்டு என்றும் உயிர்த்தெழுதல் உண்டு என்றும் நம்புகிறவர்கள், சாதிக்கிறவர்கள். ஆனால் சதுசேயர்களோ மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிறவர்கள், தேவ தூதர்கள் என்று ஒரு கூட்டம் உண்டு என்று ஒத்துக்கொள்ளாதவர்கள், ஆவியை குறித்து அவர்கள் அறிவில்லாதவர்கள். அதனால இவங்களிலிருந்து பிரிந்தவர்கள் சதுசேயர். சதுசேயர்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் சாதோக் என்கிற ஒரு ஆசாரியன் இருந்தார், அவனுடைய வம்சாவளியினர். அவங்க தான் சாதோக்கினுடைய வழி மரபினர் தான் சதுசேயர்களாக மாற்றப்பட்டார்கள், செயல்பட்டார்கள். அதுல இல்ல தேவ தூதர்கள் உண்டு, ஆவி உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த கொள்கைக்காக பிரிந்தவர்கள். அவர்கள் தான் யாரு? பரிசேயர்கள். அதனால அவங்களுடைய பெயர் எப்படி புரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னா எதிர்ப்பாளர்கள் என்ற அர்த்தமோ, புரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஆர்சியில் இருந்த ஜனங்கள் சிலை வணக்கத்தை எதிர்த்து, விசுவாசத்துக்கு மாறான செயல்களை எதிர்த்து அவங்க என்ன செஞ்சாங்க? புரொட்டஸ்ட் பண்ணாங்க, அதாவது எதிர்த்தார்கள். அதனால இவங்களுக்கு பேரே என்னது? இப்போ புராட்டஸ்டன்ட், எதிர்ப்பாளர்கள் தான் அதனுடைய அர்த்தம். அதுபோல சதுசேயர்கள் இப்படிப்பட்ட பழைய கொள்கைகளிலிருந்து பிரிந்தவர்கள், வேறு பிரிந்தவர்கள். அவங்களுக்கு பேர் தான் என்னது? பரிசேயர்கள். பரிசேயர்கள்னா பிரிந்தவர்கள். முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை உலக பந்தங்களிலிருந்து பிரிந்தவனாக இருக்க வேண்டும், மாமிசீக பந்தங்களிலிருந்து பிரிந்தவனாக இருக்க வேண்டும், அசுத்தங்களிலிருந்து பிரிந்தவனாக இருக்க வேண்டும், தோல்விகளிலிருந்து பிரிந்தவனாக இருக்க வேண்டும். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு பிரிந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலன் பேசுகிறார். முதலாவது, நாம் இந்த ஊர்ல இருந்தாலும் இந்த ஜனங்கள்ல இருந்து நமக்குள்ள ஒரு வேறு பிரிதல் அவசியம். ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நிச்சயமாய் ஒரு விசுவாசிக்கும் அவசியம், ஒரு ஊழியனுக்கும் அவசியம். முதல் 2 விதமான வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கிறது. ஒன்று, உலகத்தை விட்டு வேறுபட்டு சபைக்குள் வருவது. சபைக்குள் வந்த பின்பு சபைக்குள்ளேயும் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். காரணம், சபைக்குள்ளேயும் பலவிதமான ஜனங்கள் உண்டு. தோல்வியுள்ளவர்கள் உண்டு, பின்மாற்றக்காரர்கள் உண்டு, விழுந்து போனவர்கள் உண்டு, பலவிதங்களிலே சத்தியத்துக்கு மாறாக செயல்படுகிறவர்கள் உண்டு. இவர்களையும் விட்டு நாம் என்ன செய்யணும்? வேறு பிரிந்து செயல்பட வேண்டியது அவசியம். இதை குறித்து 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10 இருந்து இல்லாட்ட 9 இருந்து நீங்க கடைசி வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, யாரை, அதாவது முதலாவது சொல்லப்பட்டது மற்ற ஜனங்களை விட்டு, அதற்கு பின்பு சொந்த ஜனங்களில் சகோதரர்களே ஒருவன் தவறு செய்தால் அவனை விட்டு விலகுவது. 2 விதமான வேறுபாட்டின் ஜீவியம் அங்கே சொல்லி இருக்கிறார். சரி, இப்ப நம்ம பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடின ஒரு கூட்டம். அதை குறித்து நம்ம பார்க்கணும்னா மத்தேயுல பார்க்கலாம், பல இடங்கள்ல பார்க்கலாம். இந்த பரிசேயன் நமக்குள்ள இருக்கிறானா? அன்னைக்கு இருந்த பரிசேயனுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்குதா? நம்ம சபைக்குள்ள வந்துட்டோமே, இந்த பரிசேயர்களுடைய சுபாவம் இருக்கா? பரிசேயன் வேறு பிரிந்தவன், வேறுபாட்டின் ஜீவியம் கிடைச்சி நம்ம சபைக்குள்ள வந்துட்டோம். ஆனா இயேசுவை சிலுவையில் அறைந்த ஒரு கூட்டம், நமக்குள்ள அந்த தன்மை இருக்கா? இதைத்தான் நம்ம இப்போ இந்த மாலை வேளையில சிந்திக்க போகிறோம். காலையில கூட்டத்துக்கு நீங்க சீக்கிரமா வரணும், சாயங்கால கூட்டத்துக்கு சீக்கிரம் வரணும். 7 மணிக்கெல்லாம் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, ராபோஜனம் எடுக்கிறவங்க எல்லாம். முதலாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 3:7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே. பரிசேயர்களை பார்த்து முதல் பைபிள்ல யோவான் ஸ்நானகன் தான் சாடுறாரு, கண்டம் பண்றாரு.
என்ன பண்றாரு? பரிசேயரை பார்த்து என்ன சொன்னாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. விரியனா வரக்கூடாது, வந்த பிறகு விரியனா இருக்கக்கூடாது. விரியனின் ஆவி இருக்கா? படக் படக்குன்னு பேசுறதுலாம் இருக்கா? ஷார்ப்பா பேசுறதெல்லாம் இருக்கா? ஏதாவது நல்ல பிரசங்கம் கேட்கும்போது தூங்குவாங்க, அழகா தூங்குவாங்க, காது அடைச்சிடுவாங்க. முக்கியமான பாயிண்ட் நம்ம வெறித்தனமா பேசுவோம், எப்படியாவது ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு அனல் முடணும். இவன் முன்னாள் லைன்ல உட்காந்து தலைகீழ கிடப்பான். அன்னைக்கு அவன் செவிட காதை இணைஞ்சிருச்சு, காது கண்ணு இருதயத்தெல்லாம் பிசாசு இணைஞ்சிட்டான், அடைச்சிட்டான், ஒரே அடை அடைச்சிட்டான். பரிசேயரை பார்த்து விரியன் பாம்பு என்று சொன்னார். அடுத்து மத்தேயு 5:20. இது காலையிலேயே நான் சொன்னேன், ஆனாலும் பரிசேயனும் வேதபாரனுடைய அண்ணனாக இருக்கிறதுனால சொல்லித்தான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? லூக்கா 18ஆம் அதிகாரத்துல, லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கலாம். பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்ல 12. அவனுடைய நீதி, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். நீங்க தசமபாகம் கொடுக்கறதெல்லாம் கரெக்ட் தான், இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உபவாசம் இல்லைன்னா நீ பரிசேயன். பரிசேயனுடைய உபவாசத்தை காட்டிலும் உன்னுடைய உபவாசம் என்ன செய்யணும்? அதிகமா இருக்கணும். பரிசேயனுடைய உபவாசம் போல வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பரிசேயனுடைய உபவாசம் வாரத்தில் 2 தரம். அப்போ விசுவாசினுடைய உபவாசம் வாரத்தில் 3 தரம். ஊழியனுடைய உபவாசம் வாரத்தில் 5 தரம். அவன் இன்னும் ஒவ்வொரு ஸ்டெப் கூட்டிகிட்டே தான் இருக்கணும், தனியா பலிபீடத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு கொஞ்ச நாள் உங்களுக்கு தசமபாகம்னா என்னன்னு தெரியாது, ஒன்னும் புரியாது. ஆனா ஒரு லிமிட்டுக்கு வந்த பிறகு நம்ம தசமபாகம் கொடுக்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம்ட்டு இந்த கதையவே நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் முக்கியம் அல்ல, உன்னுடைய மனப்பூர்வமான காணிக்கை தான் என்னது மிகவும் முக்கியமானது. அதனால நம்முடைய இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக கொண்டு போகணும். ஒன்று உபவாசம், அடுத்து தசமபாகம். இந்த காரியத்துல நீங்க ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியது அவசியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உபவாசம் இல்ல. கவனிங்க, உபவாசம் இருக்கா? வாரத்துல 3 தடவை எத்தனை பேர் உபவாசம் எடுக்கிறீங்க? கேட்டா சுகரு. நான் உங்களை குறை சொல்லல, எனக்கு சுகர் இல்லைங்கிறதுனால எல்லாருக்கும் வியாதி பலவீனங்கள் உண்டு. ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா உன்னுடைய நீதி அந்த நீதியை காட்டிலும் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். உன்னுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அவன் 2 டைம் எடுக்கிறான்னா நீ 3 ட்ரிப்பாவது எடுத்து 3 டைமாவது எடுக்கணும். ஒரு சிலருக்குலாம் ஒரு நேரம் சாப்பிடலன்னு செத்து போற மாதிரி இருக்காங்க. அப்படிலாம் இருக்க கூடாது, தெம்பா இருக்கணும். நீ உபவாசிக்கும் பொழுது முகவாடலாய் இராதே. உபவாசிக்கும் போது முகவாடலாய் இராதே. உன் தலைக்கு நல்லா என்ன செய்ய, எண்ணெயை தேய், முகத்தை கழுவு, ரொம்ப தெளிவாரு. அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். என்ன உபவாசம்? செத்து போன மாதிரி பேசுறது, பைபிள் வாசிக்க தெரியாத மாதிரி வாசிக்கிறது, அப்படியே போய் உட்காந்துக்கிறது, அப்படிலாம் இருக்க கூடாது, தெம்பா இருக்கணும். அடுத்த தசமபாகம். தசமபாகம்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க தசமபாகம் சொல்லிட்டு சில்லறையா எண்ணி வச்சுட்டு சுத்திட்டாலே கூடாது. உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும். நீங்க பழைய ஏற்பாடு கிடையாது, நாம புதிய ஏற்பாடுல இருக்கிற ஜனங்க. மூன்றாவது லூக்கா 18:11 பரிசேயனுடைய ஜெபம். அங்க 2 விதத்துல இருக்கு அந்த ஜெபம். வாசிங்க இப்போ 11:12. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம்
தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இங்க ரெண்டு ஜெபம் இருக்கு. ஒரு ஜெபம் வந்து தனக்குள்ளேயே ஜெபம் பண்றது. ஒரு சிலர் மூணு உட்கார்ந்து இருப்பாங்க. என்னன்னு கேட்டா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எங்க ஜெபம் நடக்குதே? எங்க ஜெபம் நடக்குதா? தனக்குள்ளேயே ஜெபிச்சுக்கிறது. வாயை திறக்க மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. எழுப்பி பாருங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு ஆவி. பரிசேயன் என்னன்னா உள்ளுக்குள்ளேயே ஜெபிக்கிறது, தனக்குள்ளேயே ஜெபிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி அல்ல. ரெண்டாவது, அப்படியே ஜெபிச்சாலும் அவனை மாதிரி இல்ல, இவனை மாதிரி இல்ல, இவனை மாதிரி இல்ல, அவனை மாதிரி அல்ல, அந்த ஆளை மாதிரி இல்ல. நான் வந்து தேவனுக்கு முன்னால எப்படி இருக்கேன்? நல்லா தான் இருக்கேன். அப்படித்தானே சொன்னா. இந்த ஆயக்காரன், விபச்சாரக்காரன், பரிகாரன், அநியாயக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போல இராததினால் நான் உம்மை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி ஜெபம் பார்த்தீங்களா? இவன் ஜெபம் பரலவும் போகுமா? பக்கத்துலதான் அவர் நிக்கிறாரு. யாரு பக்கத்துல? யாரு நிக்கிறா? ஏசு நிக்கிறாரு. உன் ஜெபம் கேட்கப்படுமா? உன்னுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? ஒரு மனுஷன் சொல்றான், என் ஜெபம் என் மடியிலேயே திரும்பி வந்தது. பரிசேயனுடைய ஜெபம் மேல போகாது, திரும்பி ரிவர்ஸ் தான் வரும். அந்த சில அப்ளிகேஷன் ரிஜெக்டட்னு போட்டு திரும்பி வந்து நிற்கும் பாத்தீங்களா? அதே மாதிரி சங்கீதக்காரன் சொல்றான், என் ஜெபமும் என் மடியில் திரும்ப வந்தது. ஒரு சிலருடைய ஜெபம் மேலே போறதே இல்லை. கர்த்தர் வந்து மேகத்தினால மூடிடுறாரு, உள்ளே விட மாட்டேங்கிறார். ஒரு சிலர் பயங்கரமா ஜெபம் பண்றாங்க, நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் அதை கேளேன். எப்படி இருக்கும்? நம்முடைய ஜெபம் கேட்கப்படாம மணிக்கணக்கா கத்திட்டு கிடந்து என்னத்துக்கு? 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிச்சேன், 7 மணி நேரம் ஜெபிச்சேன். ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? மற்றவங்களை ஒப்பிட்டு ஜெபிக்காதீங்க. ஒரு 4 பேர் உட்கார்ந்தா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்கள மாதிரி இல்லை சுவாமி, நான் நல்லா ஜெபிக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை நீங்க யாரோடும் ஒப்பிடக்கூடாது, உங்களை நீங்களே ஒப்பிட்டுக் கொள்ளவும் கூடாது, உங்களை நீங்களே பெருமை பாராட்டிக் கொள்ளவும் கூடாது. தனக்குள்ளேயே ஜெபம் பண்றது. வாயை திற, உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் நன்மையினால் அதை நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரு 4 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணு, ஒரு வசனம் சொல்லி ஜெபம் பண்ணு, ஒரு வாக்குத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. உன் சத்தத்தை கேட்டு மற்றவெல்லாம் அலறணும். உன்னுடைய புலம்பல், உன்னுடைய கூவுதல். ஒரு மனுஷன் சொல்றான், நான் கரடியை போல நெஞ்சிட்டு இருக்கேன், உரிமிக்கிட்டு இருக்கேன், புறாவை போல கூவி கொண்டிருக்கிறேன். இன்னொரு மனுஷன், நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்ன. ஆண்டுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்று. உனக்குள்ளே நீ ஜெபிச்சேன்னா உன்னைய அண்ணாள் வந்து உள்ளே ஜெபிச்சா. அவன் சொன்னா, நீ என்ன வெறித்து இருக்கிறாயின்னு கேட்டான். அடுத்ததாக அப்போஸ்தலர் 23. நான் இப்ப பரிசேயருடைய தோல்வியை சொல்லிட்டு வரேன். 1 விரியன், 2வது உபவாசம், தசமபாகம். இதைத்தான் பேசிட்டே இருப்பான், வேற ஒன்றும் பேசுறதுக்கு அவனுக்கு தெரியாது. 3வது தனக்குள்ளேயே ஜெபிக்கிறது, அப்படியே ஜெபிச்சாலும் மற்றவங்களெல்லாம் டம்மி ஆக்கி தன்னையே மேன்மைப்படுத்தி ஜெபிக்கிறது. 4வது அப்போஸ்தலர் 23:7. அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. இது பவுல் செஞ்ச வேலை. பவுல் கிளப்பி விட்டுட்டான். சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது பரிசேயனுடைய ஆவி. அது பவுலா இருந்தாலும், பவுலாவே இருந்தாலும் டக்குன்னு அப்படி கிரௌட பார்ப்பான், கிரௌடுக்கு ஏற்ற மாதிரி பேசிடுவான். 4 பேர் இவங்க சைட்ல நிக்கிற மாதிரி இருந்தா உடனே நான் யார் தெரியுமான்றான். இப்படிதான் கிளப்பி விட்டது. நான் பரிசேயனில் பிறந்த பரிசேயன் தான். ஏதாவது ஒன்ன குழப்பி விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பான். 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்பதை பவுல் அறிந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடிச்சான். சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனும். அதுக்கு பிறகு சும்மா இருப்பானா? பரிசேயன்லாம் அங்க உட்கார்ந்துருக்க பரிசேயன்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பவுலுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டையை போட்டு வம்பெடுத்துட்டான். டைமிங் பயங்கரமான ஆள். சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்சி மாறக்கூடாது. அப்படி செய்றீங்களா? சில பிள்ளைங்க பாருங்க, வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அம்மா மட்டும்தான் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அம்மா அம்மா அம்மா. அப்பா வந்த உடனே டபால்னு எங்க போயிடும்? மெஜாரிட்டி கூடிடும் இல்லையா? சடனா போயிட்டு மெல்ல போய் அங்க போய் சாய்ந்துடும். என்னை அடிச்சாங்க, என்னை இப்படிலாம் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, எல்லாம் சொல்லு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட வந்து அமைதியா உட்காந்துருக்கும். ஏன்னா இப்போ வந்து கட்சி எங்க இருக்குது? ஜெயிக்கிற கட்சி. இதே மாதிரி நீங்களும் பண்றீங்களா? சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசுறீங்களா? பரிசேயனுடைய ஆவியே வாக்குவாதம் தான். எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம். வீட்டை வந்து நீங்க வந்து
நியாயஸ்தலமா மாத்தக்கூடாது. உங்களுடைய வீடு சாலமோனுடைய மண்டபமா இருக்கணும். அப்ப இயேசு உலாவுவார். நியாய மண்டபமா இருந்தா இயேசு உலாவ மாட்டார். சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி வச்சிருந்தான். அதுல எத்தனையோ மண்டபங்கள் இருந்தது. ஆனா அங்கெல்லாம் இயேசு உலாவல. இயேசு உலாவின இடத்துக்கு பேர் என்னது? சாலமோனுடைய மண்டபம். சமாதான ஸ்தலத்துல மட்டும்தான் தேவன் உலாவுவார். உன் வீடு நியாயஸ்தலம் போல கோர்ட்டு மாதிரி டெய்லி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துல கர்த்தர் உலாவ மாட்டார். அதை நீங்க கவனிச்சுக்கணும். வீடை எப்பவும் கோர்ட்டு மாதிரி வச்சுக்கிட்டு கூடாது. வாக்குவாதம் சொந்தக்காரன் வந்தாலும் வாக்குவாதம், அவங்க முன்னாலேயும் பஞ்சாயத்து, அண்ணா வந்தா அதுவும் பஞ்சாயத்து, அக்கா வந்தா அதுவும் பஞ்சாயத்து, மாமனார் வந்தாலும் பஞ்சாயத்து, ஊழியக்காரர் வந்தாலும் பஞ்சாயத்து, இந்த ஊழியக்காரர் போய் அடுத்த ஊழியக்காரர் வந்தாலும் அதே பஞ்சாயத்து. எப்படி இருக்கும் உன் வீடு? என்ன கச்சேரியா? தேவ சமூகம் இல்ல? முழங்கால போட்டு உன் வீட்டை தேவ சமூகமா மாத்த தெரியாதா? இல்ல வாயை அடக்கு, வாயை மூடிடு. ஆண்டவரே என் வாயை பொத்திக்கொள்ள, நான் இனிமே என் வீட்டுல பேசுறதே இல்லை சுவாமி, சமாதானமா நான் போயிட்டே இருக்கேன், செவிடனை போல போறேன், குருடனை போல போறேன்னு சொல்லு. இந்த பரிசேயன் வாக்குவாதத்தின் ஆவி. அப்போஸ்தலர் 15:5. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். ஒரு குரூப் இதுல கொஞ்சம் விசுவாசியா மாறிட்டான். உள்ள வந்துட்டும் பழைய கதையை தான் நுழைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். எப்படி? பரிசேய சமயத்தாரில் சிலர் யாரா ஆயிட்டாங்க? விசுவாசிகள் ஆயிட்டாங்க. இவங்க உள்ள வந்துகிட்டு விருத்த சேதனம் பண்ணணும், மோசையின் பிரமாணம் வேணும். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? கிருபையின் பிரமாணம் என்ன? சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க பழைய லெவல கொண்டு வரக்கூடாது. பழைய சுவாபங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சபைக்குள்ள நிச்சயக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. ஒருவேளை வேற சபையில இருந்து வந்திருக்கலாம், அந்த சபையினுடைய கொள்கைகள் எல்லாம் நம்முடைய சபைக்குள்ள நுழைக்க கூடாது. ஒருவேளை மற்ற மார்க்கத்திலிருந்து வந்திருக்கலாம், இந்துக்கள், அந்த சபையில அங்க உள்ள மார்க்கங்கள் எல்லாம் எங்க நுழைக்க கூடாது, இதுக்குள்ள நுழைக்க கூடாது. அவங்க பாருங்களேன், பரிசேயன் உள்ள வந்துட்டு அமைதியா இல்லாம அவன் சொல்றான் விருத்த சேதனம் பண்ணணும். திருப்பி என்னதுக்கு பைபிள் தூக்குற? விருத்த சேதனம் தான் வேண்டான்னு சொல்லியாச்சே. விருத்த சேதனமும் இல்லை, ஒண்ணும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியாச்சு. திருப்பி நீ முஸ்லீம் ஆகணும்னா எப்படி? இங்க வந்துட்டு பிறகு நீ முஸ்லீம் ஆகணுமா? தவறு. அடுத்து நியாய பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் சொன்னாங்க. பேதுரு சொன்னா இது தப்பு, இந்த உபதேசமே தேவையில்லை. சபைக்குள்ள நீங்க பழைய உலகமான காரியங்களை நுழைக்க கூடாது. சபைக்குள்ள உலக பிரகாரமான ஆடம்பரங்களை சபைக்குள்ள அனுமதிக்க கூடாது. உலகத்தின் வேஷங்கள், உலக வழிபாடுகள், பழைய பழக்க வழக்கங்கள், நான் காலையிலே சொன்னேன் அந்த பாரம்பரியம் சொல்லி, வாழ்வுல சாவுல கல்யாணத்துல அதுல இதுல எல்லாம் கொண்டு வந்து நுழைக்க கூடாது. பியூரா நீ பெண்டிகாஸ்டா நிக்கணும். உள்ள பழைய கதைகள் எல்லாம் குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே ஒரு சிலர் இருக்காங்க சபைக்குள்ள. அது 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிகுந்த தர்க்கம் உண்டானது. கிளப்பி விட்டது யாரு? கிளப்புனது பரிசேயன். கிளப்பி விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப அப்போஸ்தலர், மூப்பர் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டாயிடுச்சு. அவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு குழப்பவாதி யாரு? தூண்டி விட்டது யாரு? பரிசேயன். சபைகள்ல நம்ம அப்படிலாம் குழப்பம் உண்டாக்க கூடாது. குடும்பங்கள்ல குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. எதையாவது ஒண்ணு சொல்லி விட்டுறக்கூடாது. ஒரு குடும்பத்தை பத்தி இன்னொரு குடும்பத்துல நீங்க எதுவுமே பேசக்கூடாது. பைபிள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஒரு எஜமான்ட்ட போய் அவனுடைய வேலைக்காரனை பத்தி கூட என்ன செய்யாத, குறை சொல்லாது. சொல்லியிருக்கா? ஒரு எஜமான்ட்ட போய் அவனுடைய வேலைக்காரனை பத்தி நீ குறை சொன்னீங்கன்னா அவனை வேலையை விட்டு நீக்குவான், இல்ல கண்டிப்பான், ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். அந்த வேலைக்காரனுக்கு வேலை போயிடும், சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவான். அதுக்கு காரணம் நீ தான். நீ உன் வேலையை பார்த்துப்போ. அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. உங்க பையனை அங்க பார்த்தேன், உங்க அக்கா தங்கச்சி அங்க பார்த்தேன், உங்க பிள்ளைய அங்க பார்த்தேன், உன் புருஷனை அங்க பார்த்தேன், என்னத்தையாவது ஒண்ணு கொளுத்தி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போறது. இவன் சும்மா இருந்த இடத்துல விருத்த சேதனம் அவசியம், மோசையின் பிரமாணம் அவசியம், இதெல்லாம் தேவையில்லாது. மத்தேயு 23:26. குருடரான பரிசேயனே, அவனுக்கு பரிசேயனுக்கு என்ன பேர் கொடுத்தாரு இயேசு? குருடனான பரிசேயரே.
பரிசேயரை பத்தி இயேசு பேசும் பொழுது ரொம்ப கோபத்துல பேசுறாரு. இவன் குருடன், இவன் சபைக்குள்ள இருக்கிறான். அதனால்தான் ஒரு இடத்துல கேட்கிறாங்க, நாங்கள் குருடரா அப்படின்னு பரிசேயர் வந்து கேட்டான். ஆமா, நீ காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் நீங்கள் யாரு? குருடர்னு இயேசு சொன்னார். பரிசேயனை இயேசு குருடன் சொன்னார். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு யாராவது குருடனா இருக்கீங்களா? எழுத்தின் பிரகாரமான கண்ணை சொல்லல, ஆவிக்குரிய கண்கள். தரிசனம் இழந்து போன ஊழியர்கள் உண்டா? தரிசனம் இழந்து போனதான விசுவாசிகள் உண்டா? ஊழியத்தின் மேன்மையை குறித்த தரிசனத்தை இழந்து போனவர்கள், சபையின் மேன்மையை குறித்து, ஐக்கியத்தை குறித்து, இந்த உபதேசத்தை குறித்த தரிசனம் இல்லாமல் போனவர்கள், அவங்க எல்லாம் குருடர்கள். இந்த குருடர்கள் இருக்கிற வரைக்கும் சபையில ஊழியத்துக்கு ஆள் வராது. இரண்டாம் சாமுவேல்ல பார்க்கும் பொழுது, சாமுவேல் தாவீது சீகன் கோட்டையை பிடிக்க போகும்பொழுது சொன்னாங்க, உன்னை ஒரு கூட்டம் தடுக்கும்னு. அவன் என்ன சொன்னா, அப்போ பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. இல்ல இல்ல, குருடரும் சப்பானியும் ஒன்னு என்ன செய்வாங்க? தடுப்பாங்க. ஊழியக்காரங்களை பத்தி ஒரு தெளிவான அறிவில்லாத ஒரு குருடனா இருக்கக்கூடாது. அவனுடைய பிரதிஷ்டை என்ன, அவனுடைய தியாகம் என்ன, அவன் என்னெல்லாம் விட்டு வந்திருக்கிறான், அவன் எதுக்காக வந்திருக்கிறான், அவனுடைய சேவையின் மனப்பான்மை என்ன, அதெல்லாம் உனக்கு தெரியணும். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த பிறகு அவனை நீ வந்து புண்படுத்தக்கூடாது. அவனுக்காக இயேசு மரித்தார். உனக்கு எப்படி மரித்தாரோ அதே போல அவனுக்காக இயேசு மரித்தார். ஒருவேளை உன்னை மாதிரி ஞானியா இல்லாம, அறிவு குறைந்தவனாக, வசதி இல்லாதவனாக, படிப்பறிவு இல்லாதவனாக, கலாச்சாரம் தெரியாதவனாக இருக்கலாம். ஆனா உனக்குள்ள ஓடுற ரத்தமும் அவனுக்குள்ள ஓடுற ரத்தமும் ஒரே ரத்தம் தான். அதனால நீங்க வந்து ஒருவனை பார்க்கும் பொழுது குருடனை போல குருடனா போய் பார்க்க கூடாது. குருடன் போய் யானையை பார்த்தானா, எப்படி இருந்துச்சு யானை? யானை எப்படி இருந்துச்சு? ஒருத்தன் போய் தடவி பார்த்தான், ஏ அப்பா எவ்வளவு பெரிய தூண் மாதிரி இருக்குன்னா. இன்னொருத்தன் போய் காதை பிடிச்சி தடவிட்டு வந்தானா, இது பெரிய முறம் மாதிரிலாம் இருக்கு. ஒருத்தன் போய் வாழை போய் பிடிச்சான், இது பெரிய தொடப்ப மாதிரி இருக்குன்னா. இப்படித்தான் தொடச்சி இது பிடிச்சிட்டு அலையணும். கண்ணு கெட்டு போயிருச்சுன்னா இப்படித்தான். உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஒருவனுக்கு ஆண்டவர் குணமாக்கி விட்டா நீ என்னத்தை காண்கிறாய்? மனிதர்கள் எல்லாம் நான் மரமாய் காண்கிறேன். அட, இவனுக்கு கண்ணை குருடா தெளிவாக்கி விட்டாலும் புத்தி தெளிவாகலையே. ஏசு திருப்பி இங்க வா நான் கிளியர் பண்ணி விடுறேன். திருப்பி கிளியர் பண்ணி இப்ப பாருனார். இப்ப எல்லாரையும் சரியாய் காண்கிறேன். பரவாயில்ல. இல்லைன்னா என்ன செஞ்சிட்டு இருப்பான்? நின்றுட்டு இருக்கிற மனுஷன் தலைக்கு மேல ஏறுவான், கேட்டா மரம்னு சொல்லுவான். அப்படிதானே சொல்லுவான். நீங்க குருடனா இருக்க கூடாது. சபைக்குள்ள வந்த உடனே பெரிய வெளிச்சம் இருக்கணும். உனக்கு கண் பார்வை தெளிவா இருக்கணும், தெய்வீகமா இருக்கணும். குருட்டுத்தனமா இருக்க கூடாது. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு உன்னுடைய கண்கள் பார்வை மங்கலான தன்மை எல்லாம் மாறணும். கர்த்தர் குருடருடைய கண்களை திறக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 14ஆம் வசனம் 14. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவைகளை எல்லாம் பரிசேயருக்கு அடைமொழி கொடுத்திருக்கிறார் இயேசு. என்ன பைபிள் என்ன சொல்லுது? பொருளாசைக்காரராகிய பரிசேயர். பரிசேயனுக்கு பேர் பாருங்க, பொருளாசைக்காரர். நம்முடைய ஆளுங்களுக்கு பொருளாசை இருக்கா? ஒரு சிலர் பாருங்க, இந்த பைத்தியக்காரெல்லாம் பாருங்க, இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து வச்சிருப்பான். அதே மாதிரி நம்முடைய விசுவாசிகள் ஒரு சிலருக்கு பொருளாசை. லோனு போட்டாவது, இன்ஸ்டால்மெண்ட்லயாவது, கிரெடிட் கார்டுலயாவது அடிச்சு பொருளாக வாங்கி வச்சிருப்பான். அந்த லாப்ட்ல அது யூஸ்லெஸ்ஸா கிடக்கும். கேட்டா அப்பதான் அந்த பிள்ளைக்கு 8 வயசா இருக்கும், என் பொண்ணுக்காக சேர்த்து வைக்கிறம்மா. எத்தனை வயசுக்கு? அது 18 வயசுல கல்யாணம் கட்டுறதுக்கு சேர்த்து வைக்கிறான். வேற ஒண்ணும் இல்ல, பார்த்துட்டா அதை வாங்கணும், கடன் வாங்கியாவது வாங்கணும். பொருளாசை இருக்கா? பைபிள் சொல்லுது பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. நீ போய் ஒரு இந்து கோயில போய் போட்டு முட்டி போட்டுக்கிட்டு கன்னத்திலையும் தலையிலையும் கொட்டிக்கிட்டு அலைய வேண்டாம். வீட்டுல கடன் வாங்கி பொருள்களை சேர்த்து வச்சாலே என்னதுதான்? பொருளாசை தான். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. பொருளாசைக்காரர். பொருளாசைக்காரராகிய பரிசேயர் அதை கேட்டபோது அவரை பரியாசம் பண்ணினார்கள்.
இயேசுவை பரியாசம் பண்ற ஒரு ஆவி. பரியாசம் பண்றீங்களா? பரியாசம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. பரியாசக்காரர் கூட்டத்தில் நான் என்ன செய்யவில்லை, உட்காரவில்லை. நான் தனித்து உட்கார்ந்தேன் உம்முடைய கரத்தின் நிமித்தம். சலிப்பினால் என்னை நிரப்பினேன். பரியாசத்தினால் உங்களுடைய கட்டுகள் பலத்து போகாதபடி கவனமாயிருங்க. பரியாசம் பண்றீங்களா? பரியாசத்தின் ஆவி. தமிழ்ல பரியாசத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா நீதிமொழிகள்ல வேற அர்த்தம் இருக்கு. இடும்பு என்ன யாருக்கு? அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். பரியாசம் அகந்த, அகம்பாவம், இடும்பு, அகங்காரமும் இடும்பும், மற்றவனை வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது பரிசேயனுடைய ஆவி. இந்த பரிசேயனுடைய ஆவி இருக்கா? அடுத்து லூக்கா 11:39. கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகி நீங்கள் போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. உள்ளம் உள்ளம் எப்படி இருக்கு? கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கு. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. உள்ளத்தில் தேவ அன்பு ஊற்றப்படணுமே தவிர உள்ளம் கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறையக்கூடாது. தவறான எண்ணங்களினால உள்ள நிறைச்சுக்கிட்டு வெளியே பார்த்தா ஸ்தோத்திரம், வெளியே பார்த்தா பயங்கர ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிலாம் நம்ம பரிசேயனுடைய ஆவி எப்படின்னா வெளியே பார்த்தா ஸ்தோத்திரங்கிறது, உள்ளுக்குள்ள ஐயோ வந்துட்டானா ஸ்தோத்திரம், என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு நினைக்க கூடாது. உள்ளத்தினால வெளியரங்கமாக உதட்டினால் கனம் பண்றது, உள்ளத்தினால என்ன செய்யறது? பகைத்தல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:42. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாம் மறு கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம்பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதாவது இவங்க மைண்ட் ஃபுல்லா பரிசேயனுக்கு என்னன்னா தசவாகம் கொடுத்துட்டா சாப்டர் முடிஞ்சிருச்சு. தசவாகம் எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா யாருக்காவது? 10ல் 1 எண்ணிட்டு வந்து கொடுக்கணுங்கிறீங்களா? அப்படி அல்ல. மத்திய எழுதின சுவிசேஷம், உங்களில் ஒருவன் காணிக்கை செலுத்த வந்தால் அவன் என்ன செய்யணும்? 5ஆம் அதிகாரம் எங்க இருக்கு? 23. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எப்படி? இதான் தசமபாகம் ஒழுங்கா செலுத்துறது முறை. யாருக்காவது உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ காணிக்கை செலுத்த வேண்டிய, தசமபாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போய் என்ன செய்ய? முதல்ல ஃபர்ஸ்ட் ஒப்புரவாகு, அதுக்கு பிறகு வந்து நீ தசமபாகம் கொடு. தசமபாகம் மட்டும் கொடுத்துட்டு கோயிலுக்கே வராம உனக்கு சாவுக்கு மட்டும் அடக்கம் பண்றதுக்காக ஊழியக்காரன். தசமபாகம் பெரிய காரியம் இல்ல. தசமபாகத்துக்கு முன்னால நீ ஒப்புரவாகிட்டு வந்து என்ன செய்ய? தசமபாகம் செலுத்து. நம்ம என்ன தசமபாகம் செலுத்துறோம்? அவன் லட்சக்கணக்கில் என்ன செய்யறான்? தசமபாகம் கொடுக்குறான். அவன் வலது கை கொடுக்கறத இடது கை தெரியக்கூடாதுன்னு செய்யறான். யோசிச்சு பாருங்க. வலது கை கொடுக்கறத இடது கை தெரியக்கூடாது. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது எங்கேயோ இருந்து ஒரு ஆள் கேசட்டு கேட்டு அவன் அங்கிருந்து எனக்கு காணிக்க அனுப்புறேன்னு சொன்னார். சரி அனுப்புங்க. அப்ப நான் சென்னையில ஒருத்தர் சொல்லி அந்த காணிக்கை வந்தா வாங்கி வைச்சு. அவர் சொன்னார், காணிக்கே அனுப்புறேன், ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறேன், நான் இதே அமௌண்ட் அனுப்புறேன். எப்படி? 25,000 ரூபாய் காணிக்க, 25,000 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுங்க, 50,000 ரூபாய் அனுப்புறேன். இது வரைக்கும் அந்த ஆள் கருப்பா சோப்பான்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. பேசிட்டு போன்ல மட்டும் பேசுவார். அவர் நம்பர் எனக்கு தெரியாது. நாங்க இப்படி பேசுறோம்னு சொல்லுவாங்க, பேசுவோம். அவங்கெல்லாம் அள்ளி விடுறான்.
ஒரே மாசத்துல நான் இருந்த சபையிலெல்லாம் 35,000 ரூபாய் தசமபாகம் கொடுப்பாங்க. 28,000 ரூபாய், 20,000 ரூபாய் தசமபாகம். ஆனா அவங்களாம் வெளியே என்ன செய்யறது இல்ல, பேசுறதே இல்லை. தசமபாகம் கொடுக்குறது. தசமபாகத்துக்கு முன்னால என்ன இருக்கு, ஒரு ஒப்புரவாகுதல் இருக்கு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்க தசமபாகத்தை மட்டும் கொடுத்துட்டு எதை விட்டுட்டீங்க? லூக்கா 11:42 நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுட்டீங்க. நியாயமே இல்லையே உன் ஜீவியத்துல. பேச்சுல நியாயம் இல்ல, செயல்ல நியாயம் இல்ல. ரெண்டாவது தேவ அன்பே இல்ல. தேவ அன்புன்னா என்ன தெரியுமா? பேரா? ஒரு சிலருக்கு தேவ அன்புன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படியா? தேவ அன்புன்னா என்ன? தேவனுடைய அன்புக்கும் மனுஷனுடைய அன்புக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் சொல்றேன். மனுஷ அன்பு ஒரு பிரச்சனை வந்தா விலகிடும். தேவ அன்பு அப்படி கிடையாது. ஆரம்பத்துல எப்படி யோவான் 13:1 சொல்லப்பட்ட மாதிரி கடைசி வரைக்கும் அவன் பின்மாற்றக்காரனா இருந்தாலும் கர்த்தர் அதே நேசத்தை தான் அவன் மேல வச்சிருக்காரு. 13:1 யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம். ஒரு தாய் பாருங்க, தான் பிள்ளையை பிறக்கும் போது அந்த பிள்ளையை எப்படி நேசிக்கிறாளோ அதே மாதிரிதான். அப்படி அவ மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்யறது இல்ல, மறக்கிறது இல்லைன்னு தெய்வம் சொல்றாரு. ஒரு குடிகார பையன் போய் அவன் மனைவி சொன்னாலாம், இவன் என்ன வேணும், ஏன் இப்படி உம்முன்னு இருக்கான்னு. இல்ல, உங்க அம்மாவை நீ கொன்னாதான், உங்க அம்மாவுடைய இருதயத்தை எட்டு வந்தாதான் நான் என்ன செய்வேன், இல்ல கொன்னுட்டு வந்தாதான் நான் உன்னை ஏத்துக்குவேன்னாலாம். இவன் குடிச்சிட்டு போய் நேரம் அவங்க அம்மா நினைஞ்சிட்டான், கொன்னுட்டான். கொன்னுட்டு வேகமா வெளியே வந்தானா. வந்து ஒரு கல்லுல தட்டி குப்புற விழுந்துட்டானா. விழுந்துட்டு அம்மான்னானா. எங்க விழுந்துட்டு? அம்மாவை கொன்னுட்டு அவளை திருப்திப்படுத்துறதுக்காக அம்மாவை கொன்னுட்டு போகும்போது கால் தட்டி தலை குப்புற விழுந்து கத்துனது என்னது? அம்மான்னு. அப்ப அந்த அம்மாவுடைய இருதயம் பேசிட்டான், என்ன தம்பி, நான் உயிரோடு இருந்தாலும் வந்து உன்னைய தூக்கி விட்டுருப்பேனே, ஐயோ போயிச்சு, என் பிள்ளை யார் தூக்கி விடுவான்னா? எப்படி? இது உலக அன்பு, மாம்ச அன்பு. ஆனா இயேசுனுடைய அன்பு, நீ பின்மாறி போனாலும் இன்னைக்கு கூப்பிட்டு உன்னைய கூப்பிட்டு சொல்லுவாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். சிலுவையில அரைஞ்சிட்டியா, நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த போர்ச்சேவன் குத்திட்டான், அவன் கண்ணிலேயே அந்த ரத்தம் தெளித்து அவனை சுகமாக்குனாரே, அதுதான் இயேசுனுடைய அன்பு. முடிவு பரியந்தம் அன்பு. சும்மா அன்புன்னு சொல்லிட்டு வேற என்னத்தையும் சொல்ற. இயேசு சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள். அன்புக்கு அடைக்கும் தாள் கிடையாது. அன்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அன்பு பொங்கிருச்சுன்னா கிளம்பிடுவான். நேசம் மரணத்தை பார்க்கலாம். நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம உலகத்தை விட்டு இங்க வந்துட்டோம், சபைக்குள்ள வந்துட்ட பிறகு இவங்க தான் நமக்கு சகோதரர்கள். விசுவாசிகள் தான் நமக்கு யாரு? சகோதரர்கள், சகோதரிகள். இவங்க நல்லது. இதுலதான் நீ ஒரு புதிய கோத்திரம் அமைப்போம். இதுதான் கர்த்தருடைய கோத்திரம். அங்க விட்டாச்சு, சொந்தம் பந்தம் ஏனோ எல்லாத்தையும் தூக்கி விட்டாச்சு. இங்கதான் இனிமே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல வந்தாச்சு, ஒரே குடும்பம். இப்ப இவங்களுடைய நல்லது சுக துக்கங்கள்ல தான் நீ என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். இவங்கள் மேலதான் நீ அன்பு நேசிக்கணும், வைக்கணும். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, நீங்கள் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள். இதை இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது மத்தேயு 23:23 அங்க வேற 3 காரியத்தை விட்டு விட்டீர்கள்னு இயேசு சொல்றார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகி நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். நீதியை விட்டு விட்டாய், இரக்கத்தை விட்டு விட்டாய், அடுத்து என்னது? விசுவாசத்தை விட்டு விட்டாய். ஆனா எதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க? எதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க? தசமபாகம் மட்டும் கொடுத்துட்டே இருக்கீங்க. குடிகாரன் கூட தசமபாகம் கொடுக்குறான் தெரியுமா? குடிகாரன் கூட தசமபாகம் கொடுக்குறான். அவன் எங்கேயோ படிச்சிருக்கான் தசமபாகங்கிறத. அதனால அவன் எதை கொடுத்துக்கிட்டு இருக்கான்? தசமபாகம் கொடுத்துருக்கான். அது என்ன பிரயோஜனம்? கர்த்தர் இரக்கம் பாராட்டினால் அவனை ரட்சிக்கலாம். தசமபாகம் முக்கியம் அல்ல, நீதி, இரக்கம், விசுவாச ஜீவியம் முக்கியம். விசுவாசத்தை காத்துக்கொள்ளாம தசமபாகம் கொடுக்கிற விசுவாசியா இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லணுமே. நல்ல சபைக்கு போனேன், ஊழியர்களை நேசித்தேன், தசமபாகம் கொடுத்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா இருக்கு வசனம்?
அப்படியா இருக்கு? நீ நல்ல விசுவாசத்தை காத்துக்கொண்டவனுக்கு மட்டும்தான் என்னது பரலோக ராஜ்யம். தசமம் வாங்கி கொடுத்தவனுக்கு பரலோக ராஜ்யம் பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. இவைகளையும் நீ செய்ய வேண்டும், அவைகளையும் நீ விடாது இருக்க வேண்டும். தசமம் வாங்கி கொடுக்கிறது ஒரு போர்ஷன். அடுத்த மேஜர் சப்ஜெக்ட் இருக்கு, என்னது? நீதி, நியாயம், இரக்கம், தேவன்பு, விசுவாசம். இந்த 5 சப்ஜெக்டும் மேஜர். நீ லாங்குவேஜ் தான் என்னது என்னது தசமபாகம், அது லாங்குவேஜ். ஆனா இதுதான் முக்கியம், மெயின் இதுதான் மேஜர் சப்ஜெக்ட் இது. இதை விட்டுட்டு நீ அதை மட்டும் படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா கவனமா இருங்க. அடுத்ததாக மத்தேயு 12:38. பரிசேயர் அடையாளம் கேட்டார்கள். அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். வேற இயேசுதான் சொன்னாரு, எவ்வளவு அடையாளம் நான் காட்டியிருக்கிறேன். இப்ப ஒரு சிலர் எல்லாம் பார்ப்பாங்க, இந்த பைபிள்ல கூட கத்தாவை நான் இப்படி திறக்கிறேன், எனக்கு சரியான ஒரு வசனம் சொல்லு. என்ன வசனம் வந்து நிக்கும்? என்ன வசனம் வந்து நிக்கும்? யூதாசு நான்று கொண்டு செத்தான். இன்னைக்கு சகனமே சரியில்லை, வேற வசனம் எடு, அதை நீயும் செய்வாயாக. அடுத்த வசனம் வரும். இப்படி நீ பைபிளை வந்துகிட்டு சகனம் பார்க்கிற மாதிரி பைபிள் படிக்க கூடாது, அடையாளம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஒரே ஜெபம், அடையாளம், ஆண்டவரே ஆண்டவரே அடையாளம். மனுஷகுமாரன் அடையாளத்தை தவிர வேற என்ன அடையாளம் வேணும்? வசனத்தை விட வேற அடையாளம் வேணுமா? நீ அடையாளமாய் மாற வேண்டும். நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனிலே அடையாளங்களா இருக்கு. ஒரு சிலர் அடையாளம் வேணும் அடையாளம் வேணுமாங்க. மத்தேயு 15:12. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அறிவீரா? வசனத்தை கேட்டு இடரல் அடையக்கூடாது. வசனத்தை கேட்ட உடனே நீங்க என்கரேஜ். இப்ப நான் இப்ப சுத்தி இடத்துல இப்படி வசனம் சொல்லிக்கிட்டே வரேன், உடனே பாத்தியா இந்த ஆள் எனக்கு தான் சொல்லிட்டாரு, ஆமா அப்படின்னு எடுக்க கூடாது. வசனத்தை கேட்டு நீ என்ன செய்யக்கூடாது? இந்த சுத்திரி கூட்டத்துக்கு வந்து நீ இடறக்கூடாது. இந்த சுத்திரி கூட்டத்துல வந்து நீ ஒரு ஸ்டெப் முன்னால வரணும். தோத்திரம் தோத்திரம், ஆண்டவரே என்கிட்ட பேசுனீங்க, என்னை சுத்திரிச்சிட்டீங்க, இந்த விஷயத்துல நான் குழப்பமாவே இருந்தேன், இன்னைக்கு என்கிட்ட கிளியரா பேசிட்டீங்க, அப்படித்தான் என்ன செய்யணும்? நீ எடுக்கணும். நான் அதுக்கு பின்னால சொல்றேன். இடரல் அடைகிறீங்களா? இடரல் எவன் மூலமாய் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ, அது இருக்கட்டும். ஆனா நீ இடறி போயிட்டேன்னா என்ன பிரயோஜனம்? நல்ல விசுவாசிகள் கூட ஒரு சின்ன காரியத்துல டக்குன்னு இடறிறாங்க. யோவான் ஸ்நானகனை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? நல்ல மனுஷன், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் அவனை போல பெரியவன் ஒருவனும் கிடையாது. யாரை காண போனீர்கள், யாரை பார்க்க போனீர்கள் ஆண்டவர் கேட்கிறார். ஆனா கடைசியில யோவான் ஸ்நானகன், இந்த யோவான் ஸ்நானகனுக்கு இவனை சிறைச்சாலையில போட்டு கொஞ்ச நாள் இயேசு கண்டுக்காம விட்ட உடனே டவுட் வந்துருச்சு. யார்ட்ட ஆளு அனுப்புனா? இயேசுவிடத்துல சிறைச்சாலையிலிருந்து ஆள் அனுப்பி கேட்டான், வருகிறவர் நீர் தானா, இல்லாவிட்டால் வேறொருவர் வர நான் காத்திருக்க வேண்டும். இயேசு சொன்னார், என்னப்பா இவன் அதுக்குள்ள பின்மாறி போயிருக்கான் போல இருக்க, ஒரு ட்ரிப் தான் ஜெயில போயிருக்கான், அதுக்குள்ள என்ன கண்டிஷன் வந்துட்டான். உடனே சொன்னாரு, நீங்கள் காண்கிறதையும் கேட்கிறதையும் அவன்கிட்ட போய் சொல்லுங்க. குருடர் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், என் நிமித்தம் இடர் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான், போய் சொல்லுன்னு. அது பிறதான் அவன் அமைதியாயிட்டான். பரவாயில்ல, இவர் தான். அவனுக்கு டவுட் வந்துருச்சு. இவர் பாட்டுக்கு என்னை ஜெயில போட்டாங்க, இவரு ஒன்னும் கண்டுக்கல. இவன் என்ன நினைச்சானா ஜெயில உடச்சு தூக்கிட்டு வந்துருவாரு நினைச்சிருப்பானோ என்னன்னு தெரியல. நீங்க சத்தியத்தின் நிமித்தம் இடர்ல அடையக்கூடாது. அதனாலதான் பேதுரு பேசும் பொழுது இயேசுவினிடத்துல, எல்லாரும் உம் நிமித்தம் இடர் அடைந்தாலும் நான் உம் நிமித்தம் இடர்ல அடையவே மாட்டேன். இடர்ல அடைந்தானா இல்லையாங்கிறது முக்கியம் அல்ல, ஆனா அவன் வாயிலிருந்து அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை சொன்னான். வாசிங்க. எல்லாரும் இடர்ல அடைந்தாலும் ஆண்டவரே நான் உன் நிமித்தம் இடர்ல அடைய. மத்தேயு 26:33. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். எந்த பிரசங்கத்துல நீ இடரல் அடையக்கூடாது, எந்த உபதேசத்துல நீ இடரல் அடையக்கூடாது, எந்த இன்சிடென்ட்லயும் நீ இடரல் அடையக்கூடாது. என்னை போன்றவன் ஓடி போவானோ,
ஸ்தோத்திரம் 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 போயிட்டே இருக்கணும். பிள்ளை மரிச்சிருச்சு அல்லேலூயா, புருஷன் மரிச்சிருச்சு அல்லேலூயா, போயிட்டே இருக்கணும். எதுல நீ இடர்ல அடைஞ்சு பிரேக் அடிக்கவே கூடாது. மத்தேயு 16:6. மத்தேயு 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். இது என்ன மாவு? புளித்த மாவு. பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து இயேசு பேசும் பொழுது அதுக்கு வச்சிருந்த இயேசு வச்சிருந்த பேர் என்ன தெரியுமா? அடிக்கடி இப்படி பேசின உடனே சீசர்களுக்கே குழப்பம். ஒருவேளை அப்பம் கொண்டு வராதுக்கு தான் இந்த மாவுலாம் கதை சொல்றாருன்னு யோசிக்கிட்டாங்க. அவர் சொன்னது புளிச்ச மாவு. நீங்க யாருமே வினிகரா இருக்கக்கூடாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரங்க யாருமே வினிகரா இருக்கக்கூடாது. கொஞ்சம் சேர்த்தா போதும், என்ன ஆயிடும்? உப்பிரும். ஒரு நைட் போதும். காலையில பார்த்தா பானையெல்லாம் நிறைஞ்சிரும். இதுயோண்டு இருக்கும். இந்த உரமோது ஊத்தி விட்ட பிறகு சும்மா எங்கெல்லாம் போகுது பாருங்க. உங்களுக்குள்ள இந்த புளித்த மாவு உபதேசம் இருக்கா? புளித்த மாவு இருக்கா? என்ன புளித்த மாவு? 1 Corinthians 5:8 புளித்த மாவு என்ன? புளித்த மாவு ஆகையால் துர்க்குணம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. புளித்த மாவுக்கு அர்த்தம் சொல்றாரு பவுல். துர்க்குணம் பொல்லாப்பு. பரிசேயருடைய புளித்த மாவுன்னா துர்க்குணம். துர்க்குணம்னா சரியான அர்த்தம் ஜென்மஸ்வாவம். என் தாய் என்னை துர்க்குண பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். அது ஜென்மஸ்வாவம். ஜென்மஸ்வாவம் தான் புளித்த மாவு. இது இருக்கா நமக்குள்ள? இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஜென்மஸ்வாவம் போல. துர்க்குணம் பொல்லாப்பு, மற்றவங்களுக்கு தீங்கு செய்வது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, ஞானம். யோபு அழகாக சொல்கிறார். அதனால நமக்குள்ள புளித்த மாவு இருக்கா? அப்படியே எதையாவது இந்த பழைய கதையே பேசிட்டு இருக்கிறது. பழைய கதை, என்னைக்கோ நடந்தது, அது நடந்தது, இது நடந்தது, அப்படி பேசினாங்க, இப்படி பேசினாங்க. அழிச்சிரு, உடனே அழிச்சிரு. தேவையில்லாதெல்லாம் அழிச்சிரு. அடுத்து மத்தேயு 19:3. 19:3. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்தத்திலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இந்த பரிசேயனுடைய ஆவியை சோதிக்கிறதா. ஒருத்தனை வந்து பார்த்து பேசிட்டு பிரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, அவன் எப்படி இருக்கான், என்ன பேச போறான். ஒருத்தனை செக் பண்ற மாதிரியே நீ என்ன செய்யக்கூடாது, பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. அவங்க என்ன எதுக்கு சோதிக்க வந்தாங்களா? மனைவியே தள்ளி விடலாமா? இப்ப சிபிஎம்குள்ள இப்படி ஒரு ஆவி வந்திருக்கு. இன்னைக்கு நாங்க ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனோம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இப்பொழுது திருமணங்கள், பதிவு திருமணங்கள் கட்டாயமாக்கப்பட்டதுன்னு ஒரு போர்டு போட்டிருக்கான். ஒருத்தன் வந்து கேட்கறான், விவாகரத்து இங்க பண்ண முடியுமாங்க அப்படின்னு. எப்படி இருக்கும்? அவன் போயா, கோர்ட்டுக்கு போயான்னு சொல்லு. ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து கேட்கறான், நீங்களே எழுதி முடிச்சு விட்டுருங்க. நான் சொன்னேன், இதுக்கா நான் பாஸ்ட் ஆயிருக்கேன்? நம்மளே எழுதி முடிச்சு விட்டுருணுமா? இவனை பிரிச்சு விட்டுருணுமா, இவளை பிரிச்சு விட்டுருணுமா? நான் சொன்னேன், இதுக்கு நான் பாஸ்ட் ஆகல. அநேகருக்கு எப்படி ஒண்ணு செத்தாவது போக மாட்டாங்களான்னு பாக்குறான், இல்ல ஓடியாவது போயிடுவாளான்னு பாக்குறான், இல்ல எப்படியாவது தள்ளி விட்டு கை கழுவி இல்லாமான்னு பாக்குறான். பரிசேயனுடைய ஆவி நமக்குள்ள எப்படி ஆவி இருக்கா? எந்த முகாந்திரத்தினாலாகிலும் புருஷனை தள்ளி விடலாமா, மனைவியை தள்ளி விடலாமா அப்படிங்கிற அந்த சிந்தையை வரக்கூடாது. ஒரு சில பெற்றோர்கள் சொல்றாங்க, என் பையனுக்கு ஒன்னைய கட்டினதுக்கு வேற யாராவது கட்டியிருக்கலாம், இப்பவும் நீ போயிட்டேன்னா நான் இன்னொரு கல்யாணம் கட்டி வைப்பேன். அதுக்கு எதுக்கு நீ பைபிள் தூக்கிட்டு இங்க சபையில வர? மாமியார்கள்லாம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. உன்னைய கட்டினது தப்பு. உன்னை எவன் கட்ட சொன்னா? நீ தானே போய் வீடுல அலைஞ்சு போய் கட்டின. கட்டி வச்சுட்டு இப்போ உன்னைய கட்டியிருக்க கூடாது, என் பிள்ளைக்கு வேற ஏதாவது கட்டியிருக்கலாம். சரி, அது முடிஞ்சு போச்சு, கட்டியாச்சு. இப்ப நீ செத்துக்கிட்டு போயிட்ட விளைவுனா, இல்லை நீ இருக்கும்போதே நான் இன்னொன்னு கட்டி வைப்பேன். புத்தி பாத்தீங்களா? நம்ம எல்லாம் விசுவாசிகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து பேசக்கூடாது. கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார்.
அதனாலதான் கடைசி காலத்துல சில விசுவாசிகள் பயங்கர வேதனையோட ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனையும் நேசிக்கிறாரு, அவன் செஞ்ச தப்பையும் கிளியர் பண்ணணும். என்ன பண்றது? போட்டு போட்டமிட வண்ணாருடைய சவுக்காரம் போல அக்னி போல போட்டமிட்டு போட்டு உருட்டிடுறாரு. அவனை செத்தான். இல்லைன்னு சொன்னா அவனை கையை கழுவி விட்டு அவன் நரகத்துக்கு போயிடுவான். அதனால அவனை போட்டு கொண்டு வர்றார், அக்னியில இழுத்துட்டு வர்றார். அதனால பிள்ளைகள் விஷயத்துல பெற்றோர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. மனைவி விஷயத்துல புருஷன் அப்படி யோசிக்க கூடாது. பரிசேயனுடைய ஆவி எந்த முகத்தை எப்படியாவது தள்ளி விட்டுலாமா? அடுத்து லூக்கா 7:30. தங்களுக்கு கேடுண்டாக அவர்கள் தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? ஏன் லேட் பண்ற? தேவனுடைய ஆலோசனை எதுவோ அதை கீழ்ப்படியும். தேவ ஆலோசனைக்கு நீங்க டக்குன்னு கீழ்ப்படியும். இன்னைக்கு சாயங்காலம் இப்போ நான் கூட்டத்துக்கு கிளம்புனேன், பாட்டுலாம் இங்கே தொடங்கிருச்சு. வேகமாக வெளியே வரப்போறேன், ஒரு ஃபோன் வந்துச்சு. சரி என்னன்னு அட்டன் பண்ணேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு சிஸ்டர், நான் முந்தி இருந்த இடத்துல உள்ளவங்க. என்னன்னு கேட்டேன். நான் இன்னைக்கு நகையை கலத்திருக்கேன், எனக்கு கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த சிஸ்டர் ஏற்கனவே அழகா இருக்கும், ஆனாலும் நல்ல ஆவில் நிரம்பி இங்கிருந்து அங்கே போயிடும், அங்கிருந்து இங்கே போயிடும். அது வாட்டி சுத்திட்டு வரும். ஆவில் நிறைஞ்சு குதிச்சு உருண்டு பரண்டு எழுந்திரிச்சு வரும். ஆனா நகை மட்டும் என்ன செய்யல, பாட்டி கலத்தாமலே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பயங்கரமான சிக்கானாங்க, கலத்தவே இல்லை. மகா பயங்கரமான சிக்கு, கலத்தவே இல்லை. நான் நினைச்சேன் சரி ஆவியானவர் பேசினா பேசட்டும். இன்னைக்கு அவங்க திடீர்னு போன் எடுத்து, பாஸ்டர் நகையை கலத்திட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பரவாயில்ல, இதுதான் குட் நியூஸ். சிபிஎம் குட் நியூஸ் இதுதான். அப்படித்தானே? தேவ ஆலோசனையை நீ தள்ளிவிடக்கூடாது. தேவ ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படியும். உடனே ஞானஸ்நானம் எடுக்கணும், தாமதிக்கவே கூடாது. உடனே நீ கலத்த வேண்டியது கலத்தணும், தூக்கி எறிய வேண்டியது எரியணும். கத்தரை நோக்கி நீ போய்கிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் உன்னை விட்டு வெளியிட்டே இருக்கணும். அந்த பிரசன்ஸ் போகும்போது நீ உனக்குள்ள தானாவே எல்லாம் விளைகிறோம். உலகம், மாமிசம், பிசாசு, போராட்டம், இச்சை, எண்ணம், நினைவு எல்லாமே கிளியர். தேவ ஆலோசனையை தள்ளிவிடாத. யோவான் 7:48. பரிசேயனுக்கு விசுவாசமே உண்டாகாது. அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டோ? உண்டா? பரிசேயர்ல யாராவது விசுவாசித்தது உண்டா? பரிசேயனுக்கு விசுவாசம்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நமக்குள்ள அவிசுவாசம் எவ்வளவு இருக்கு பாருங்க. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு பைபிள் படிச்சாலும், எவ்வளவு அற்புதங்களை பைபிள்ல படிச்சாலும் நமக்கு அதை செய்வாருங்கிற ஒரு விசுவாசம் என்ன செய்ய மாட்டேங்க, வரமாட்டேங்க. விசுவாசத்துக்காக துணிந்து நிற்கிற கூட்டம் கம்மி. டைம் ஆயிடுச்சு. மத்தேயு 12:14. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? வெளியே போய் அவருக்கு விரோதமா அவரை கொலை செய்யறதுக்கு ஆலோசனை பண்ணாங்க. இவங்க தான் இந்த டீம். நம்முடைய ஜீவியத்தில் அப்படி இருக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு அவங்க பிரசங்கத்துல தங்களை பேசுறாருன்னு தான் அவங்களுக்கு டென்ஷனே. ஒரு சிலருக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது நமக்கு தான், நம்மளை தான் அடிக்கிறாரு, அப்படி ஒரு சிலருக்கு தாட்டு. நான் என்ன சொல்றேன், அது எந்த வியூவில் எடுக்கணும் தெரியுமா? கர்த்தர் என்கிட்ட தான் என்ன செய்யறாரு, பேசுறாரு, எனக்கு தான் பேசுறாரு, எனக்கு தான் இந்த ஆள் பேசுறாருன்னு சொல்லக்கூடாது, எனக்கு தான் கர்த்தர் பேசுறாருன்னு எடுக்கணும். இதுக்கு ஒரு ஊமை சொல்றேன், ஒரு பாயிண்ட் சொல்றேன். மத்தேயு 21:45-46. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். நீங்க சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. சொந்தக்காரன் என்ன நினைப்பான், வேலைகள் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பான், மற்றவன் நினைக்கிறதுக்காக இப்ப நீ ஹோட்டலுக்கு போற, நான் சொல்றேன், ஹோட்டலுக்கு போறீங்க, நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் மெனுவை பார்த்து கேட்டு வாங்கி சாப்பிடுறீங்களா இல்லையா? என்னங்க ஹோட்டல்ல 15 பேர் உட்காந்துருக்கான், அதனால இங்க சாப்பிட முடியாது, நம்ம ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம், அப்படியா போவீங்க? அவன் கையில இருக்கிற காசுக்கு அவன் தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, தன்னுடைய டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாங்கி சாப்பிட்றான்.
அடுத்து 4 அடியில நீ உட்கார்ந்துருக்க, உன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உன் பணத்துக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன செய்யற, வாங்கி சாப்பிட்றியா இல்லையா? அங்கெல்லாம் நீ மற்றவனை பார்த்துட்டு போனா நீ சோறு சாப்பிடாம வீடு போய் சேர வேண்டியதான். நீங்க சபைக்குள்ள வந்துட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க, இவங்க நினைப்பாங்க மானம் எப்படி போகும், மரியாதை போயிடும், நம்மளை கனம் பண்ண மாட்டாங்க. கனம் பண்ண கூடாது. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு நீ கனவீனமா மாறணுங்கிறதான சத்தியமே. பெருமையாகணும், தியாகம் பண்ணணுங்கிறதான சத்தியம். யோவான் 9:13. குருடனாய் இருந்த அவனை பரிசேயனிடத்தை கொண்டு போனார்கள். இயேசு சீருண்டாக்கி. இப்போ ஒரு குருடனுக்கு சுகம் உண்டாயிடுச்சு. அவனை போய் பரிசேயன் விட்டாங்க. அவங்க கேட்டாங்க, நீ எப்படி பார்வை அடைந்தாய்? உடனே அவன் சொன்னா, நான் இப்படி பார்வை அடைஞ்சேன். அப்படியா? திருப்பி அவங்க அம்மாட்ட போய் கேட்டாங்க, இவன் எப்படி பார்வை அடைந்தான்? இல்லைங்க, அவன்கிட்டயே கேளுங்க. திரும்பி இவனை கூப்பிட்டாங்க, நீ எப்படி பார்வை அடைந்தாய்? அவன் சொன்னா, என்னத்துக்குங்க திருப்பி கேட்குறீங்க, நீங்க எல்லாம் அவருடைய சீசரா மாற போறீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே அவனை பிடிச்சி அடிச்சு தள்ளி விட்டாங்க. இவன் கேட்கறது என்ன தெரியுமா? திரும்ப கேட்கறது. சில வீட்டில் கூட ஒரு சிலர்லாம் அப்படித்தான், ஒரே காரியத்தை திரும்ப நினைச்சுவாங்க. காலையில கேட்கறது, சரி போயிட்டு வாங்கன்றது. போயிட்டு வந்த பிறகு, ஆமா இந்த காலையில் நேரத்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த திரும்ப கேட்கிற ஆவி ஊழியக்காரங்களுக்கும் ஒரு சிலருக்கு இருக்கும், விசுவாசிகளுக்கு இருக்கும். இருக்கா? ஒரே காரியத்தை இந்த போலீஸ்ல இப்படித்தான் கேட்பான். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் என்கொயரி பண்ணுவான், ஃபுல்லா விசாரிச்சுவான், அவ்வளோத்தையும் அப்படியே பக்காவ பைகாட் பண்ணிடுவான். அதே கேள்வியை அடுத்த நாள் கேட்பான். இவன் உடனே என்னத்தையோ இவனுக்கு இப்படித்தான் கேட்கறான்னு தெரியாதா? அது நான் வந்துகிட்டு இருக்கும் போதுமா, நேத்து நீ சொல்லலையே வந்துகிட்டு இருக்கும் போதுன்னு, அப்போ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அடுத்த நாள் காலையில் வருவான், இப்படி ஒன்னா போட்டு கேட்டுட்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு சிலர் வீட்டுல இப்படித்தான் போலீஸ் என்கொயரி தான் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு எங்கே போனாய், எங்கே நின்றாய், எங்கே வந்தாய், சரி திருப்பி சொல்லு, எங்கே போனாய்? திரும்ப கேக்குறீங்களா? அப்படி ஆவி இருக்கா? அவங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க, என்ன பேசுனீங்க? திருப்பி ஒரு நாள் கழிச்சு கேட்பான், ஆமா உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்களா, என்ன கேட்டீங்க? இது வந்து அதிகமா கேட்கறது மனைவி மாதிரி தான். நீங்க போனீங்களே, அங்க என்ன நடந்துச்சு? திரும்ப கேட்கறீங்களா? அப்படி ஆவி இருக்கா அவங்களுக்குள்ள? ஒரே பாயிண்ட திரும்ப கேட்கறது. அவனை கூப்பிட்டு அதாவது எப்படியாவது அதுல ஒரு பாயிண்ட் கிடைக்குமா? கடைசியில் அவனை துரத்தியே விட்டானுங்க. அந்த குருடனை அவனுக்கு சுகமாயிடுச்சு. அவனை பிடிச்சி தேவாலயத்தை விட்டு புறம்ப தள்ளி பயங்கரமா அடிச்சு விட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இவங்களுக்கு திரும்ப கேட்கிற ஆவி இருக்கா? நம்ம எல்லாரும் விசுவாசி ஆகிட்டோம், இவர் நம்மளை பரிசேயன் ஆக்கிட்டாரு. கடைசியாக 22வது நீங்க அதை எழுதிக்குவீங்க, 30 வரைக்கும் கூட எழுதியிருப்பீங்க. நான் சொல்றேன், யோவான் 11:47-48. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார். பரிசேயருடைய கடைசி பிரச்சனை என்னன்னா, நம்முடைய ஸ்தானம் போயிடும். அதான் அவங்க சொல்றாங்க, இப்படியே இவனை விட்டு விட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார்கள். ஒரு சிலருக்கு தங்களுடைய ஸ்தானத்தை விட முடியாது. அதான் ப்ராப்ளம். தங்களுடைய மகிமை, தங்களுடைய மேன்மை, தங்களுடைய பெருமை, தங்களுடைய அந்தஸ்து, இதெல்லாம் விட முடியாது. நீங்க இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு எல்லாத்தையுமே விட்டுரு. இயேசு பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மனுஷ ரூபம், அடிமையின் சாயலாய் மாறி மனுஷ ரூபத்துல உள்ள வந்தார். அப்படிதான் பிலிப்பியர் 2:8 சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு இங்க வந்துட்டு ஸ்தானம் போயிடலாம். எந்த ஸ்தானம் போனா என்ன, அதை பத்தி நீ கவலையே படக்கூடாது. ஸ்தானம் போயிடும் சொல்லிட்டு சத்தியத்தை விட்டுற முடியுமா? நம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார். அவங்களுக்கு தங்களுடைய ஸ்தானம் தான் முக்கியம், தங்களுடைய மானம் தான் முக்கியம், தங்களுடைய மதிப்பு தான் முக்கியம், தங்களுடைய மரியாதை தான் முக்கியம், தங்களுடைய கௌரவம் தான் முக்கியம், தங்களுடைய பிரஸ்டீஜ் தான் முக்கியம், தங்களுடைய ஈகோ தான் என்னது முக்கியம். குடும்ப சமாதானம் முக்கியம் இல்ல, யார் பெரியவங்க தான் முக்கியம். இப்படித்தான் சண்டையை போட்டு என்ன செய்யுது, வீட்டுல குடும்பம் பிரிஞ்சிருது. நம்ம கொஞ்சம் தாழ்த்து, எல்லாரும் கண்களை மூடுவோம். பரிசேயனுடைய ஆவி இன்றைக்கு பலிபீடத்தில் வைக்கப்படட்டும்.
பரிசேயனுடைய ஆவி இன்னைக்கு பானபலியாய் வைக்கப்படட்டும். பரிசேயனுடைய ஆவி இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து வெளியே போகட்டும். பரிசேயனுடைய எண்ணமோ பரிசேயனுடைய செயல்களோ நமக்குள்ள வேண்டாம். இந்த சுபாவம் இதுல எது இருந்தாலும் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறோம் என்று அர்த்தம். பரிசேயர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த கூட்டத்தார். எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் இந்த பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்றேன். நம்முடைய ஜீவியத்தில் இந்த பரிசேயனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கா? நீ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட நபர், ஆனால் நீ வெறியனாக இருக்கக்கூடாது. இந்த சபைக்குள்ள வந்துட்ட பின்பு நீ வெறியனாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, உன்னுடைய உபவாசம் சரியாக இருக்க வேண்டும். உன்னுடைய தசமபாகம் சரியாக இருக்க வேண்டும். நீ வாக்குவாதம் பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது. மற்றவர்களை ஒப்பிட்டு பேசக்கூடியவனாக ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. உனக்குள்ளேயே ஜெபிக்கிறவனாக இருக்கக்கூடாது. குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. பரியாசம் பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது. பொருளாசைக்காரனாக இருக்கக்கூடாது. உன்னுடைய உள்ளம் தேவன் பின்னால் நிறையணுமே தவிர கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறையக்கூடாது. இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு உன்னுடைய கண்கள் தெளிவா இருக்கணும். நீ குருடனாக இருக்கக்கூடாது. தசமபாகம் மாத்திரம் முக்கியம் அல்ல, அதோடு விசுவாசம், நீதி, அன்பு, இரக்கம், நியாயம் மிகவும் முக்கியம். நீ இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு இவ்வளவு சத்தியம் இருக்கும் பொழுது இன்னும் கர்த்தர் எனக்கு அடையாளம் கொடுக்கணும்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ இந்த சத்தியத்தில் எந்த சூழ்நிலையிலும் நீ இடரடையக்கூடாது. நீ ஒரு புளித்த மாவை உனக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது. துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் ஜென்ம சுவாபத்தையும் வைத்துக்கொண்டு சபையில நீ கிரியை செய்யக்கூடாது. மனைவியை தள்ளிவிடலாமா, புருஷனை தள்ளிவிடலாமா, மருமகளை தள்ளிவிடலாமா, அப்படிப்பட்ட சிந்தை உனக்குள் வரக்கூடாது. ஞானஸ்நானம் எடுக்க நீ காலதாமதம் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நீ அவிசுவாசிக்க கூடாது. மற்றவர்களை கொலை செய்ய பகைக்க வகை தேடக்கூடாது. மற்றவர்களை பேச்சில் பிடிக்க பல காரியங்களை அவர்களிடத்தில் பேசக்கூடாது. தவறான அபிப்பிராயங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. துணிந்து பகலிலே கர்த்தரை நீ பின்பற்ற வேண்டும். உபதேசம் தெரியாதவனா இருக்கக்கூடாது. ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப பேசுகிறவனா இருக்கக்கூடாது. உன்னுடைய ஸ்தானம் போய்விடும் என்று சொல்லி சத்தியத்தில் நடக்காமல் நீ விலகி போகக்கூடாது. இப்படிப்பட்ட பரிசேயனுடைய சுபாவங்கள், கிரியைகள், செயல்கள் ஏதாவது எனக்குள், நமக்குள், ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தால் கர்த்தாவே அதை மன்னியும் என்று எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். ஆமென். இன்றைக்கு பரிசேயனுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவோம். இயேசுவை சிலுவையிலே அறைகிற வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு முடிவுக்கு வரட்டும். எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடலாம். சில நிமிடங்கள் நாம் தேவ சமூகத்தை பயன்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைம். நம்ம அங்கங்க பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இந்த பரிசேயனுடைய 22 இருக்கலாம், இல்லாவிட்டால் 1-2 குறைவாக இருக்கலாம், இல்லாவிட்டால் 1-2 காரியங்கள் நாம் தோல்வி உள்ளவர்களாக இருக்கலாம். சிறிதோ பெரிதோ பாவம் பாவம் தான், அநீதியெல்லாம் பாவம் தான். அப்படினால கர்த்தருடைய சமூகத்துல ஊழியர்களோ தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே பரிசேயனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறதை நான் உணர்கிறேன். பரிசேயனுடைய சுபாவம், செயல்கள், பரிசேயனுடைய பல கிரியைகள் எனக்குள்ள இருக்கிறதை உணர்கிறேன். இவைகளுடைய முடிவு நானே சிலுவையிலே இயேசுவை அறைகிறவனாய் இருப்பேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இன்றைக்கு பரிசேயனுடைய காரியங்கள் எல்லாம் பலிபீடத்துல வைக்கிறேன். சுட்டெரித்து அதிலிருந்து எனக்கு விடுதலையும் ஜெயத்தையும் பரிசுத்தத்தையும் தாரும். எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாம்.